அம்மா, உன் கணவன் கேட்ட வரத்தை நான் சொன்னபடி குறித்த நேரத்தில் அவன் கையில் கொடுத்து விட்டேன். கொடுத்த வரம் நிறைவேற வேண்டுமென்றால் அவன் எடுத்து வந்த பிடிமண்ணை போட்டு வைத்திருக்கும் மண்கலயத்தை எடுத்துக்கொண்டு தென் திசை நோக்கி இழுப்பையடி சாலையில் சென்றால் ஒரு இடத்தில் ஆதாளம் செடிகளும் தாளை முட்களும் தழும்பும் நீரில் மிதக்கும் இடத்தில் உடைமரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்தின் உச்சியில் தலை தூக்கி பார்த்தால் ஒற்றை குருவி அதில் உட்கார்ந்திருக்கும். அந்த குருவியின் பெயரை நான் கொடுத்த வரத்தில் உன் கணவன் பெற்ற தெய்வத்திற்கு வைத்து வணங்கினால் உன் வாழ்க்கை செழிக்கும், உன் குடும்பம் தலைக்கும்னு சொல்லிட்டு அந்த சாமியாரு களஞ்சிய தாயார் கனவுல இருந்து மறைஞ்சு போறாரு. அவளும் தூக்கத்தை விட்டு எழுந்து தான் புருஷன் சொன்ன மாதிரியே கனவுல வந்து அந்த சாமியார் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம புருஷன் சொன்ன எல்லாமே உண்மைதான்னு நம்பி அந்த மண் கலையத்துக்குள்ள வச்சிருக்க பிடிமண்ணுல சாமி தான் இருக்குன்னு உணர்ந்து அடிச்சு புடிச்சு அசந்து தூங்கிக்கிட்டு இருக்க சடையனை எழுப்பி கனவுல வந்து சாமியார் சொன்னதை வார்த்தை மாறாம சடையங்கிட்ட எடுத்து சொல்லி பொழுது விடிஞ்சதும் பிடிமண் இருக்கிற அந்த கலையத்தை தூக்கிக்கிட்டு இழுப்பையடி சாலையை பிடிச்சு தெற்கு திசை பார்த்து ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போகும்போது அந்த சாமியார் கனவுல வந்து சொன்ன மாதிரியே ஆதாளம் செடியும் தாளம் முள்ளும் தண்ணி மேல மிதந்து வர்றதை பாக்குறாங்க. அந்த சாமியார் சொன்ன இடம் இதுதான் முடிவு பண்ணி ரெண்டு பேரும் நடக்கிறத நிப்பாட்டிட்டு சுத்தி முத்தி உடமரம் எங்க இருக்குன்னு பாக்குறாங்க. ஓடைக்கு மறுகரையில உடமரம் நிக்கிறத கவனிச்சுட்டு மரத்தோட உச்சியை ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாப்புல தலையை தூக்கி பாக்குறாங்க. மரத்தோட உச்சியில அந்த ஒத்த குருவி நிக்குது. அந்த உடமரத்து மேல நிக்கிற குருவியோட பேர் என்னன்னா வைரி. அந்த சாமியார் சொன்னபடி வரமா வந்து அந்த பிடிமண்ணுக்குள்ள இருக்க சாமிக்கு வைரி குருவி பேரை போல பொன் வைரவன் பேரை வச்சு கருப்பெங்கூட ஏற்பட்ட தர்க்கத்தை சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்காக வந்த அந்த பெண் தெய்வமான மாயை மகத்துக்கு மகமாயின்னு பேரு வச்சு ரெண்டு பேரையும் கும்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்படி கும்பிட்டு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பிடிமண்ணா இருக்கிற அந்த சாமிக்கு சிலை அடிச்சு உருவம் கொடுக்கணும்னு சடைய ஆசைப்படுறாரு. அந்த சிற்பத்தை செய்யறதுக்காக அவரோட தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் கல் தச்சு செய்யறவரை பிடிச்சு சிலை அடிச்சு தர சொல்றாரு. அப்படி அடிக்கிற சிலையோட வடிவம் தனித்துவமா இல்லாம பைரவர் சிலை மாதிரியே அடிக்க சொல்றாரு. ஆனா பைரவரோட சிரசுல மகமாயியோட முகம் இருக்கிற மாதிரியும் அவரோட வாகனம் இடது முகமா பார்த்திருக்க மாதிரியும் சிலையை வடிவமைக்க சொல்றாரு. அதுபடியே அந்த கல் தச்சனும் சிலையை சிறப்பா அடிச்சு கொடுக்கிறாரு. அடிச்சு முடிச்ச சிலையை எடுத்துக்கிட்டு சிலை அடிச்சவனையும் கூட்டிக்கிட்டு துணைக்கு களஞ்சிய தாயாரோட தம்பியும் கூட்டிக்கிட்டு சாமியை நிலைநிறுத்த அந்த சாமியார் கனவுல வந்து சொன்ன அந்த உடமரம் நிக்கிற இடத்துக்கு போறாரு. அந்த இடம் எங்க இருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்துல முக்குளத்துல இருந்து காரியாபட்டி போற பாதையில நாங்கூர் கிராமத்துல தான் அந்த உடைமரத்தை பார்த்து வைரவன் பேரு வச்சது. அதே இடத்துல தான் சாமியை வைக்கணும்னு பிரியப்பட்டு அந்த கிராமத்து மக்கள் கிட்ட பேசி சம்மதமும் வாங்கி அவங்க ஒத்துழைப்போட ஆத்துக்கு வடகரையில சிலையை நிறுத்தி சிலைக்கு பின்னாடி ஒரு மரத்தையும் நட்டு வைக்கிறாரு சடையன். இப்போ பிடிமண்ணு சிலையாச்சு. சிலை இப்போ அதுக்கான இடத்தை தேடி அமர்ந்து கோவிலாச்சு. கனவுல வந்த சாமியார் சொன்ன வாக்குப்படி வரம் நிறைவேறும் காலம் கைகுடி வர ஆரம்பிக்குது. சடையன் கேட்டபடி களஞ்சிய தாயார் கருத்தரிக்கிறா. வாரிசு பிறந்து குளம் செழிக்குது. வாழையடி வாழையா 4 தலைமுறை தாண்டி ஓடுது. அந்த காலகட்டத்துல பெருமழை வந்து காடு மேடு ஊரு வீடு எல்லாம் இடம் தெரியாம மூழ்கி போகுது. நாங்கூர்ல வச்ச பொன் வைரவன் சிலையும் மண்ணோட மண்ணா புதஞ்சு போகுது. அப்படி மண்ணுக்குள்ள புதஞ்ச பொன் வைரவரோட சிலையை எவ்வளவு தெரியும் கண்டுபிடிக்க முடியல. வரமா கை வந்த சாமியை தொலைச்ச கவலையோட சடைய வகைரா சூரங்குளம் கிராமத்துக்கே போயிடுறாங்க. காலம் அப்படியே ஓடுது. கொள்ளு தொழிலும் காலத்துக்கு ஏத்தாப்புல மாறுது. ஊருக்குள்ள கிடைச்ச வேலையை பாக்குறதோட அடிச்ச இரும்பு பொருளை எடுத்துக்கிட்டு அக்கம் பக்கத்து கிராமத்துல போய் வித்து வரும் பழக்கத்துக்கு வர்றாங்க. அப்படி வியாபார நிமித்தமா தினமும் தெற்கு பக்கமா நாங்கூர் வழிய போறத வழக்கமா வச்சிருக்காங்க. அப்படி போய் வரும்போது நாங்கூர் தாளைமடை ஒத்தையடி பாதை கிட்ட வரும்போது மட்டும் கல் தட்டி கால் எடறி விடுது. அப்படி அந்த இடத்துக்கிட்ட வரும்போது மட்டும் கல் தட்டுறதும் கால் எடறி தடுமாறுறதுமா நடந்துகிட்டே வருது. அப்படி ஒரு நாள் கால் பலமா அந்த கல் மேல மோதி ரத்த காயமாகுது. கால் நடக்கவே முடியாத அளவுக்கு வலி எடுக்க ஆரம்பிக்குது. கால் வலியோட எட்டெடுத்து வச்சு நடக்க முடியாம போக அதே இடத்துல தரையில உட்கார்ந்துறாரு. அவரு நேரத்துக்கு அந்த பக்கம் யாரும் வராததால உதவி ஏதும் கேட்க முடியாததால அந்த இடத்தை விட்டு நகலாம அதே இடத்துல இருந்துறாரு. பொழுது இறங்கிருது. பொழுது இறங்கினதுக்கு அப்புறம் இந்த இடத்தை விட்டு போக வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கால் வலியோட அசந்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அசந்து தூங்குற அவர் கனவுல சடையனுக்கும் களஞ்சிய தாயாருக்கும் காட்சி கொடுத்த அந்த சாமியாரு இவர் கனவுல வர்றாரு. எப்பவும் போல கனவுக்குள்ள தூங்கி இருக்க இவரை தட்டி எழுப்பி, இந்த வழி கிடக்கும் உனக்கு மட்டும் வழி கொடுக்க காரணம் என்னவென்றால் உன் பாட்டன் பெற்ற வரம் இங்குதான் புதைந்து கிடக்கிறது. அதன் அருள் இழந்து உன் குளம் இருண்டு கிடக்கிறது. புதைந்த வரத்தை தோண்டியிடு. இருண்டு கிடக்கும் உன் குளத்தின் மீட்சிக்கு அவனருள் பெருன்னு சொல்லிட்டு எப்பவும் போல கனவு விட்டு அந்த சாமியார் மறைஞ்சு போறாரு.